Unit 8, Exercise 8.1, second sum. Use the linear approximation to find the approximate values of first subdivision 123 the whole power 2 by 3. So, இதுவே imagine பண்ணி பாருங்க. இங்க 123 இருக்கிற இடத்துல if we have 125, see what happens? Power 2 by 3. 125 can be written as 5 cube. The whole power 2 by 3. 3 will get cancelled. And 5 square is 25. அதாவது 123 இருக்கிற இடத்துல 125 இருந்ததுனா in case. Okay, the answer will be 25. So, அதை விட less 125 விட less நம்பரா இருக்கிறதுனால 25 விட ஒரு decimalல தான் lessஆ இருக்கும். அப்போ like 24 point some number. இதுதான் ஆன்சரா வரப்போகுது நமக்கு. ஓகே, இப்போ x0 நம்ம அசியூம் பண்ணிக்க கூடிய வேல்யூ கூட like 125 தான் நம்ம எடுத்துக்க போறோம். Okay, children. Now let's see the solution. So linear approximation can a formula L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. Okay. இப்போ இங்க பாத்தீங்கன்னா லைக் இது ஒரு ஹோல் நம்பரா இருக்கட்டும், பவர்ல 2 by 3 இருக்கு. அப்போ let f of x is equal to x power 2 by 3 assume பண்ணிக்கலாம். f of x is equal to x power 2 by 3. அப்போ f dash of x என்னவா இருக்கும்? f dash of x is equal to இது x power n formatல இருக்கு. அப்போ n x power n minus 1. n x power n minus 1. That is 2 by 3. பவர்ல பாருங்க 3 ones are 3. 2 minus 3 is minus 1 by 3. அப்போ x power minus 1 by 3. இப்போ இதுவே at x0. x0 எப்படி இருக்கும் அப்படின்னா f of x0 which is equal to x0 power 2 by 3. f dash of x0 is equal to 2 by 3 into x0 power minus 1 divided by 3. Okay. இப்போ இந்த ஃபார்முலால நம்ம இதை போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Okay. L of x is equal to f of x0. So f of x0 இருக்கிற பிளேஸ்ல we have x0 power 2 by 3 plus ஃபார்முலால நமக்கு f dash of x0 அப்படின்னு இருக்கு. Okay. f dash of x0. So f dash of x0 என்ன இருக்கு? 2 by 3 into x0 power minus 1 by 3 இருக்கு. அந்த x0 பவர்ல இருக்கக்கூடிய மைனஸை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் டினாமினேட்டர்ல. x0 power 1 by 3. அப்புறம் ஃபார்முலால into x minus x0 இருக்கு. எப்பவுமே இங்க x0க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் போது அது ஒரு முழுமையான ஒரு டெசிமல் இல்லாத ஒரு நம்பரா இருக்கணும். ஓகே, இப்போ இங்க 123னா இப்பதான் நான் சொன்னேன் 125 இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஓகே, ஸோ அதுதான் இப்போ x0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். x0 is equal to 125. Therefore, L of x is equal to x0 இருக்கிற பிளேஸ்ல 125ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 125 the whole power 2 by 3 plus 2 divided by 3 into instead of x0 substitute 125 power 1 by 3 into x minus 125. Now you see 125 power 2 by 3 இருக்கு. 125 can be written as 5 cube power 2 by 3 plus 2 by 3 into 125 can be written as 5 cube power 1 by 3 into x minus 125. Okay. 3 and 3 gets cancelled. Here also 3 and 3 will get cancelled. 5 square. 5 square is 25. Plus 2 divided by 3 5s are 15. Into x minus 125. So this is a linear approximation. But நம்ம 125 power 1 by 3க்கு தான் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். 123 நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? 123 power 2 by 3 இதோடைய அப்ராக்சிமேஷன் தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 123ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம 125 தான் obtain பண்ணியிருக்கோம். ஓகே, put x is equal to 123.
ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு L of xக்கு. இங்கே x இருக்கிற பிளேஸில் 123க்கு பாருங்க. ஸோ 25 ப்ளஸ் 2/15 into 123 minus 125. So generally linear approximation in x க்கு தான் நம்ம obtain பண்ணியிருக்கோம். இப்போ தான் x க்கு என்ன substitute பண்ண போகிறோம்? 123, which is equal to 25 plus 2 divided by 15. 123 minus 125 is minus 2. So this is 25 minus 4 divided by 15. Now let us divide this. 4 by 15 divide பண்ணி பார்க்கலாம். 15, 4. Okay, 4 is very small when you compare to 15. Okay, so பக்கத்தில் 4ங்கிற நம்பர் வெறுமனே 0 போட்டோம்னா அது 40 ஆயிடும். Okay, so பாயிண்ட் வச்சு நம்ம எத்தனை ஜீரோஸ் வேணாலும் இங்கே போட்டுக்கலாம். Okay, and now 0 point. So இப்போ பாருங்க, இது எத்தனை டைம்ஸ் போகுதுன்றது பாருங்க. 40 இருக்கு. 15 2s are 30. Okay, now the remainder is 10. இப்போ ஒரு டிஜிட்டை கீழே கொண்டு வரலாம், which is 100. 15 6 are, this is 90. Again the remainder is 10. So after subtraction usually we will bring a digit down, 0. Again 15 6 are. அப்போ இது approximate நம்ம 0.27 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இது வந்து 0.266 போயிட்டே இருக்கும். 0.27 minus 0.27 left hand sideல L of 123. Okay, which is equal to, but 25 minus 0.27. So subtract பண்ணுங்க. In case இப்போ 25ல 0.25னா நமக்கு 24.75 கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 24.73ங்கிறது கிடைக்கும். ஓகே, using the linear approximation we have obtained the approximate value of 123 the whole power 2 by 3, which is 24.73. Okay, thank you children.